ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு இது வேறு லெவல் சமையல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான தேங்காய் பால் சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தேங்காய் பால் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சீரக சம்பா அரிசி எடுத்து ஊற வச்சுக்கணும் ஒரு 20 நிமிஷம். சிக்கன் 1/2 கிலோ, தேங்காய் பால் 500 மில்லி எடுத்து வச்சுருக்கேன். இது பெரிய மூடியில் ஒரு 1/2 மூடி, 2 ஸ்பூன் இஞ்சி பொடி விழுது, இது 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். பிரிஞ்சி இலை, 1/4 ஸ்பூன் சோம்பு, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், ஒரு 3 துண்டு பட்டை, 7 பச்சை மிளகா 2 கீறி வச்சுருக்கேன். இதுக்கு ஏன்னா நம்ம இது காரம் போட போகிறது கிடையாது, அதனால் இவ்வளோ தேவைப்படும். இந்த அளவுக்கு புதினா, இந்த அளவுக்கு மல்லித்தலை, 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். 50 எண்ணெய், 50 ஆயிலு, ரீபைண்ட் ஆயில், இது 50 ஆயிலு ரீபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறோம். 50 நெய் இதையும் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் இந்த பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்குவோம். இது பொரிஞ்சிருச்சு. இந்த வெங்காயத்தை போட்டுக்குவோம். இது பெரிய வெங்காயத்தில் 2. இப்போ இதை வதக்கிக்குவோம். இந்த தேங்காய் பால் பிரியாணிக்கு ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் அடுத்ததை போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அடுத்து இஞ்சி வெள்ளைப்பூடு, இதுவும் நல்லா 2 நிமிஷம் வதங்கணும். இது வதங்கிடுச்சு. மல்லித்தலை இந்த அளவுக்கு, இது ஒரு காக்கட்டு இருக்கும். இந்த புதினாவும் போட்டு வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கலாம், அப்போனா சீக்கிரம் வதக்கும். இப்போ இந்த பச்சை மிளகா போட்டுக்க போகிறோம். சிக்கனை போட்டுக்கலாம். இந்த சிக்கனை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். சிக்கன் வேகிற வரைக்கும் இன்னொரு அடுப்பில் தண்ணியை வச்சுக்கிறோம் அரிசியை வேக வைக்கிறதுக்கு. சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த தேங்காய் பாலை ஊற்ற போகிறோம். இதை நல்லா கிளறி விட்டு இது எண்ணெய் தெளிஞ்சு வெளியே வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோம். கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ அந்த அரிசியை எடுத்து போட்டுக்குவோம். இந்த அரிசியை 90% வேக வச்சு எடுத்துக்கணும். உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்குவோம். இது சீரக சம்பா அரிசி. இதை வேகிற வரைக்கும் நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும். அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும், அப்புறம் கிண்டுறதுக்கு சிரமமாயிடும். இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். இப்போ வேறு மாற்றியாச்சு. இந்த அரிசியை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட போட்டு கிண்டிக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி கிண்டிக்கணும். சும்மா கிளறி விட்டுக்கலாம், இது ஒன்றும் செய்யாது. ஏன்னா திருப்பி நம்ம தம்மில் தான் போட போகிறோம். குழையிறதுக்கு வாய்ப்பில்லை. பழைய தோசைக்கல்லை அடுப்பில் வச்சாச்சு. இந்த பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சு வெயிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் தம்மில் வச்சு எடுங்க. அவ்வளோதான், இந்த பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். எங்கள் மாமியார் இதை அடிக்கடி செய்வாங்க, அதனால தான் இந்த பிரியாணி எனக்கு தெரியும். அவ்வளோதான், ரெடி. தேங்காய் பால் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. அடடடா,
வேறு லெவலில் இருக்குது. இந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர் அப்படியே தெரியுது. உரப்பு இல்லாமல் நார்மலான பிரியாணி மாதிரி இல்லாமல் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. பீஸும் நல்லா வெந்திருக்கு. என்ன தான் உள்ளே தேங்காய் பால் ஊற்றி வேக வச்சாலும் வேறு மாதிரி இருக்குது. இப்போ பிரியாணியோட கலரை பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். லைட்டாக இருக்கும். தேங்காய் பால் பிரியாணினா லைட்டாக தான் இருக்கும். எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. நான் கேட்டேன், தேங்காய் பால் பிரியாணினாலே லைட்டாக தான் இருக்கும், டார்க்காக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. பீஸும் பாலில் வேக வச்சது தான். பாலுக்குள்ளேயே பீஸும் வெந்திருக்கு. பீஸை பாருங்கள். தயிர் வெங்காயத்தை எடுத்து வச்சு பீஸ் எடுத்து வச்சு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. தாறுமாறாக இருக்குது டேஸ்ட்டு. முதல்ல எனக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.